ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் இருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி 4:30 ஆகுது. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலைக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயர் மலை வழியாக வந்து அப்படியே குளித்தலை வந்து அப்படியே முசிறி பாலத்தில் இப்போ நிற்கிறோம். வர்ற வழியெல்லாம் கொஞ்சம் டைமிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால ரொம்ப இருட்டாக இருந்தது. அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியலை. அதனால தான் இப்போ நம்ம முசிறி பாலத்தில் இருந்து வீடியோ எடுக்கிறோம். நாமக்கல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 43 கிலோமீட்டர் போட்டிருக்குது. நம்ம நாமக்கல் போய் அப்படியே சேந்தமங்கலம் போய் அதுக்கப்புறம் தான் அப்படியே கொல்லிமலை போக போகிறோம். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பைபாஸ் தான். அதனால் இதில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளோவா செட் ஆகலை. நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொல்லிமலை போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வியூ எப்படி இருக்குன்னு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொல்லிமலை அடிவாரத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இன்னும் மலைக்கு போகலை. அந்த மலைக்கு போகிற வழியில் போய்கிட்டுருக்குறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் 2 சைடும் வியூ செம்மையாக இருக்குது. இது வந்து பாக்கு மரம்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. தென்னந்தோப்பு, வாழை மரம், அப்புறம் இந்த பாக்கு மரம் இதுதான் இங்கிட்ட அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. ஆனால் இங்கிட்டு ஃபுல்லாக ரொம்ப சில்லுன்னு இருக்குது. கிளைமேட்டு நல்லா இருக்குது. அதுவும் இந்த பாக்கு மரத்தோப்பை பார்க்கும்போது தான் சூப்பராக இருக்குது. மரம்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ஹைட்டாக லைனாக வரிசையாக அப்படியே வச்சுருக்குறாங்க. அந்த லைன் பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. உள்ளே இறங்கி கூட ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையான இடம் இது. பட் ஆனால் அந்த தோட்டத்துக்காரங்க எதுவும் வந்தாங்கன்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. 2 சைடுமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஏன்னா 2 சைடு வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் அடிக்கடி வண்டி வருது. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம மலைக்கு பக்கத்தில் கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம் நெருக்கி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மலை செம்மையாக இருக்குது. அது மேலே அந்த மேகமெல்லாம் அந்த மலையை உரசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான், நம்ம இந்த மலையோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் அந்த 70 கொண்டை ஊசி வளைவுகள் வந்து இந்த இடத்துலேருந்து தான் ஸ்ட்ரைட்டாக இனிமேல் ஆரம்பிக்க போகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எழில்மிகு கொல்லிமலை உங்களை இனிதே வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஒரு டைம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் மேலே. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. போமா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு பெண்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது அப்படியே தொடர்ச்சியாக 70 பெண்டு இனிமேல் தான் அப்படியே மேலே போக போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அங்கே போலீஸ் செக்கிங் இருந்தாங்க. அதனால் சரியாக அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியலை. அங்கே ஏதாவது தடை செய்யப்பட்டது எதுவும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. பேக்கை மட்டும் சும்மா செக் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஸ்ட்ரைட்டாக ஏற வேண்டியது தான். வாங்க பார்ப்போம். செம்மையாக இருக்குது. ஆனால் உள்ள மலையெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் வேடிக்கை பார்க்கும்போது வண்டி ஆப்போசிட்டில் வருது. அதனால் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இப்போ அந்த பைக் ரைடிங்லேயே ஆப்போசிட்டில் பாருங்கள், அப்படியே மலையை பாருங்கள். அப்படியே அந்த மேகமெல்லாம் அப்படியே அந்த மலையில் அப்படியே உரசிக்கிட்டு போயிட்டுருக்குது. அது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. சைடில் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். அதுதான் ரைடிங்னாலே வேறு லெவலில் தான் இருக்குது. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 மணி இப்போ ஆகுது. கரெக்டாக இப்போ நம்ம மலைக்கு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது இங்கேயே. பார்ப்போம் மேலே போக போக. என்னையா ஓட சொன்னா உருட்டுற? டிராஃபிக்கில் அப்படித்தான் தம்பி போகணும். இப்போ நம்ம ஒவ்வொரு பெண்டாக அப்படியே கிராஸ் ஆகி மேலே போக போக பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் வந்து இன்னும் நல்லா இருக்குது. இப்போ இந்த பெண்டு ஓரத்துலலாம் போகும்போது இது மாதிரி இடத்துல போகும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் ஹைட்டில் அந்த மாதிரி ஹீல்ஸில் ட்ராவல் பண்ணுவோம். இந்த பெண்டு கார்னரிங் திரும்பும் போதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. கீழே பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பள்ளமாக இருக்கிறதுனால அந்த பெண்டு திரும்பும்போது மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி வியூ நல்லா செம்மையாக கிடைக்கிது பார்க்குறதுக்கு. அதை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அதே நேரத்தில். அந்த டேர்னிங்லலாம் சில நேரம் வண்டி வந்துடுது. அதனால் அந்த முடக்கில் திரும்பும்போது மட்டும் ஃபுல்லாக ஹார்ன் அடிச்சுட்டே அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது.
வாங்கண்ணே. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா 30வது பெண்டு. இந்த பெண்டில் தான் கொஞ்சம் பார்க்கிங் வசதி இருக்குது. வந்து பைக்லாம் அங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் ஏரியா. அதனால் இந்த இடத்துல வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 30வது பெண்டுக்கு மேலே தான் வியூ செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பசங்க ஆல்ரெடி. அதே மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல தான் செம்மையாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பவும் ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம கூட அந்த பசங்களாம் அங்கே தான் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்போ மார்னிங்னால கொஞ்சம் பனி மூட்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் ஆகட்டும்னா மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்களே பார்க்கலாம், அந்த பஸ்ஸு பாருங்கள் எப்படி வந்துட்டு போகுதுன்னு. இந்த பஸ்ஸு ஒரு பஸ்ஸு வரதுக்கு தான் கரெக்டாக இருக்குது அந்த பாதை. அதனால் அந்த டேர்னிங் வரும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் வரணும். கொஞ்சம் நின்று வெயிட் பண்ணியே மேலே ஏறலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா சடனாக உள்ளே வந்து நின்றுச்சுன்னா நமக்கே பயமாக இருக்குது டக்குன்னு வண்டி கிராஸ் ஆகும்போது. அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மேலே. ஓகே, இப்போ நம்ம 30வது பெண்ட்லேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் மேலே போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர முடியும். ஏன்னா நம்ம கொல்லிமலை ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தது வந்து ஒரே நாள் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரே நாளில் மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரே நாளில் கீழே இறங்கி வந்துடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் முடிஞ்சளவு சீக்கிரம் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 70 பெண்டையுமே கிராஸ் பண்ணி மேலே வந்துட்டோம். மேலே வந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி மாங்கின காரப்படியாரம் சுட்டிகிட்டு இருக்கிறாங்க. நமக்கும் மார்னிங் சாப்பிடலை, எதுவுமே சாப்பிடாம தான் மேலே வந்திருக்குறோம். ஏன்னா டைமிங் கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால எங்கேயும் சாப்பிட முடியல. அதனால் இங்கேயே பலகாரம் சாப்பிட்டுட்டு இப்படியே போயிடலான்ட்டு எங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதுதான் நம்ம உள்ளே இருந்து வந்த வழி. இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த ரோடு ஒன்று போகுது. இதில் தான் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். நம்ம இந்த ஆகாய கங்கைக்கு தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். வாங்க போகலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்போ போகிறது பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அதுதான் அந்த கொல்லிமலையிலே இருக்கிறதுலேயே அந்த ஃபால்ஸ் தான் ரொம்ப பெரிய ஃபால்ஸ் அப்படின்னாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இப்போ போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வழியிலேயே எட்டுக்கை அம்மன் கோவிலும் இருக்குது. அப்படியே அங்கேயும் போயிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபால்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் அங்கே மேலே வந்திங்கன்னா சிக்னல் சுத்தமாக இல்லை, ஃபோன் பேசவே முடியலை. நான் இப்போ தான் இங்கே ஃபஸ்ட் டைம் வரேன். அதனால் எனக்கு நான் நினச்சதை விட இங்கே நல்லா இருக்குது. எப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா நிறையா ஊர் இருக்குது. இங்கே மலை மேலே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மலையில் இருக்கிறதாவே தெரியலை. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே அவ்வளோ கிராமம் இருக்குது, அவ்வளோ மக்கள் இருக்காங்க இங்கே மேலேயுமே. ஆனால் எனக்கு மொபைல் டவர் தான் சுத்தமாகவே கிடைக்கல. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், கால் ரீச் ஆகவே இல்லை. ஆஃப் பண்ணி கொடுத்தேன் பேசாமல், பெட்ரோல்லாம் மிச்சமாகுது. அதனால் அப்புறம் 50 போயிடும், சாலிடாக 50 என்ன பண்ண முடியும். இது இந்த மலையிலலாம் இந்த இறக்கத்துலலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருக்குது. அதனால் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்காமே பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஆட்டோமேட்டிக்காக இழுத்துட்டு போகுது, கண்ட்ரோல் பண்ண முடியலை. எல்லாம் நம்ம எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த ஆர்ச் வழியாக தான் உள்ளே இறங்கி போகணும். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இப்போ தான் பைக்கை வெளியே பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே நடந்து போயிட்டுருக்குறோம். உள்ளே போயிட்டு உங்களுக்கு சாமியை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறேன். அரை கிலோ நானும் அதுதான் சொல்கிறேன். நம்ம அங்கே மட்டுண்ணே அப்புறம் என்ன ஓகே அங்கே வாங்கி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பலாப்பழ மரம் இருக்குது. இங்கே வந்து பலாப்பழ மரத்தை வந்து ரொம்ப சாதாரணமாகவே பார்க்க முடியுது. எல்லா இடத்துலையும் இந்த பலாப்பழ மரம் நிறையா இருக்குது. இப்போ நம்ம எட்டுக்கை அம்மன் கோவிலில் சாமி கும்பிட்டு நம்ம அங்கேருந்து நேராக அங்கே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு உள்ளே போகிறதுக்காக இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து இந்த கோவிலில் ஏதோ ஃபங்க்ஷன் போல், அதனால் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ள என்ட்ரன்ஸு.
இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா. இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. ஆனால் நம்ம வந்து தான் சீக்கிரம்னு பார்த்திங்கன்னா இங்கே பசங்கள்லாம் நமக்கு முன்னாடியே நிறைய பேர் போய் உள்ளே குளிச்சுட்டு எல்லாம் வெளியே வந்துட்டுருக்காங்க ரிட்டனு. இங்கேயும் வாட்டர் ஃபால்ஸுக்கு உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே செக்கிங் இருக்குது. ஒருத்தங்க எல்லாம் பேக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் உள்ளேயே விட்றாங்க. எதுவும் வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எப்படின்னா இந்த சரக்கு பாட்டிலு, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலு இந்த மாதிரி வேறு எதுவுமே உள்ளே கொண்டு போக அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக்கை செக் பண்ணிட்டு தான் உள்ளே விட்றாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா படி ரொம்ப செங்குத்தாக இருக்கும். உள்ளே போயிட்டு வெளியே வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் படியெல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நார்மலாக தான் இருக்குது. இங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா மொபைல் டவர் தான் சுத்தமாக கிடைக்கவே மாட்டேங்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சிம்னா டவர் கிடைக்கிது ஒரு சில பேருக்கு. ஆனால் ஏர்டெல் வந்து சுத்தமாக டவரே கிடைக்கல. கரெக்டாக நம்ம பசங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப செங்குத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் படிக்கட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. இதைத்தான் சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். பட் ஆனால் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா படி இருக்கிறதே தெரியலை. ஏதோ ஏணி வச்சு ஏறுற மாதிரி இருக்குது. அவ்வளோ செங்குத்தாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலை. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கம்பியை பிடிச்சி தான் நடந்து உள்ளே இறங்கி போயிட்டு வரணும் போல். அந்தளவுக்கு ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஏறி வரவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அசந்து போய் முடியாமல் தள்ளாடி வராங்க. அவங்க வரதை பார்த்தாலே நமக்கு உள்ளே இறங்குறது ரொம்ப பயமாக இருக்குது. அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ டயர்டாகி வராங்க. ஓவர் செங்குத்தாக இருக்குது. இப்போ நம்ம கீழே போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து பாதி தூரம் வந்துட்டு எங்களால் உள்ளே நடக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிட்டன் போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த வயசானவங்க இல்லாட்டி அப்புறம் இந்த சின்ன சின்ன குழந்தைகள் வச்சுருக்கவங்களாம் இந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டு போகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபால்ஸில் இறங்கிட்டு ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் இறங்கி பார்க்கவும் தான் தெரியுது இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கடந்து வந்து பாதியை திரும்பி பார்க்கணும் பாருங்க. போனி இனிமே வரமாட்டேன். ஆமா கல்யாணம் ஆயிட்டு உங்க வீட்டுக்காரன் என்னதான் இந்த படிக்கட்டில் இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே அந்த கஷ்டத்துக்கும் ஒரு பலன் உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த வியூ பார்க்குறதுக்கு பரவாயில்ல, இந்த அளவுக்கு இறங்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் நிறைய பேர் ரிட்டன் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம தான் லேட்டாகி போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாம் ரிட்டன் வரதை பார்த்தா. ஆனால் படிக்கட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது. இன்னும் பாதி தூரம் கூட நாங்கள் வரலன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட மேலே பார்த்திங்கனாலும் ரொம்ப தூரம் தான் இறங்கி வந்துட்டோம். ஆனால் இன்னும் ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது. இந்த ஸ்டெப்பில் கீழே இறங்கி போகிற டயர்ட்லேயே அப்படியே ஆளை ஆட்டோமேட்டிக்காக இழுத்துட்டு போகுது. அதனால் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இறங்கி. அதனால் நம்ம பார்த்து இந்த கம்பியை பிடிச்சி தான் பொறுமையாக தான் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைமாக வரவங்க கொஞ்சம் நின்று வெயிட் பண்ணியே பொறுமையாகவே போகலாம். இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் நெருங்கிட்டால் அந்த அருவி சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு இப்போ தான் அந்த சத்தமே லைட்டாக கேட்க ஆரம்பிக்குது. நெருங்கி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஸ்டெப்பு கீழே இறங்கி வந்ததுனால ஒன்றும் மூச்சு விட முடியலை, பேசவும் முடியலை. ரொம்ப மூச்சு வாங்குது ஓவராக. ஒரு வழியாக அருவிக்கு வந்தாச்சு. நல்லா சவுண்டு கேட்குது. அருவி பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே கொல்லிமலையில் இருக்கிறதுலேயே இந்த அருவி தான் ரொம்ப பெரிய அருவின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அருவியும் நல்லா செம்ம பெருசாக தான் இருக்குது. இங்கே வந்து நிறையா பேர் உள்ளே குளிச்சிட்ருக்குறாங்க ஆல்ரெடி. உள்ளே பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க உள்ளே. இங்கே வந்துட்டு கப்புள்ஸாகவும் இருக்காங்க, ஃபேமிலியாகவும் வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்திருக்காங்க நிறையா பேர். இந்த தண்ணியை கிராஸ் பண்ணி அங்கே அருவி கொட்டுற இடத்துக்கு அங்கே போகணும் அப்படின்னா இடையில வந்து ஒரு கயிறு கட்டி வச்சுருக்குறாங்க.
அந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டே அப்படியே நேராக அங்கே அருவிக்கு மேலே போயிடலாம். அங்கே போய் நின்றுட்டு குளிச்சுட்டு அப்படியே திரும்ப அந்த கைத்தை பிடிச்சி அப்படியே கீழே இறங்கி வந்துடுற மாதிரி அந்த கயிறு போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க. நீச்சல் தெரிஞ்சுதுன்னா பிரச்சனை இல்லை, அவங்க அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு அங்கே போயிட்டு வந்துடலாம். பட் ஆனால் நீச்சல் தெரியாதவங்க அப்படிங்கிறது அந்த கைத்தை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு வந்துக்கிற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த அருவி பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப பாசம் பிடிச்சி போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் அப்படி இறங்கி வரும்போது கொஞ்சம் பார்த்து தான் இறங்கி வரணும். பாருங்கள், அங்கே ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டாங்க அந்த கைத்தை பிடிச்சி வரும்போது. அதனால் அருவிக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த அருவியை பற்றி இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா பார்ட் 2ல் வந்து இன்னொரு வீடியோ போட்டுருவேன். அதில் வந்து பாருங்கள், அந்த அருவியை பற்றி இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்கும். இங்கே லேடிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ரூமும் கட்டி வச்சுருக்காங்க. அதனால் ஃபேமிலியாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும். போகலாம். இந்த கப்பல் கோல்ஸை பார்க்கலாம். நான் இங்கே வந்து காதலர்கள் நாங்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்.